ஹே கைஸ், வெல்கம் டு Body&Soul தமிழ். எங்கே பார்த்தாலும் நம்மளோட கவனத்தை திசை திருப்புற விஷயங்கள் நிறையவே இருக்குது. செய்கிற வேலையில், படிக்கிற விஷயத்தில் கவனத்தை செலுத்துறது ரொம்பவே கஷ்டமாயிட்டு வருது. நம்ம சுற்றி நடக்கிற கூச்சல் குழப்பங்களுக்கிடையே அது கண்டுக்காமல் எப்படி நம்ம படிக்கிறது, எப்படி நம்மளோட வேலையை செய்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமானதாக இருக்குது. நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள் நம்மளோட கான்சென்ட்ரேஷனை பாதிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சத்தமும் ஒவ்வொரு காட்சியும் நம்மளோட ஐம்புலன் வழியாக நம்மளோட மூளையை அடைஞ்சி நம்மளோட கவனத்தை எப்படிடா திசை திருப்புறது அப்படின்ற வேலையை தான் ரொம்பவே சிறப்பாக பார்த்துட்ருக்கு. மனுஷங்களோட மனசு ஒரு குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு இடத்துல நிலையாக வைக்கிறது ரொம்பவே கடினமான விஷயம். அப்படிப்பட்ட மனசை ஒருமுகப்படுத்துறது கடினமான விஷயம்னாலும் அது முற்றிலும் முடியாத விஷயம் கிடையாது. மனசை ஒருமுகப்படுத்துறது, அதாவது கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில விடாமுயற்சி தேவைப்படும். ஸோ நம்மளோட கான்சென்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, எந்த சூழலில் நம்ம உட்காந்து படிக்கிறோமோ அல்லது ஒர்க் பண்ணுறோமோ அந்த சூழல் நம்ம மனசை ஒருமுகப்படுத்துறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. மனசுக்கு இதமான மற்றும் வசதியான சூழ்நிலையில் நம்ம உட்காந்து ஒர்க் பண்ணுறப்பையோ அல்லது படிக்கிறப்பையோ நம்மளால் அதிக கவனத்தை செலுத்த முடியும். நம்பர் 2, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ரகசியம் என்னென்னா, சாதாரண எண்ணங்களால் மனசை குழப்பாமல் பார்த்துக்கிறது தான். படிச்சிட்ருக்கோம் இல்லைனா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம்னா அதுக்கு சம்மந்தமில்லாத நினைவுகள் வந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம நம்மளோட ஒர்க்கில் அல்லது படிப்பில் மட்டும் முழு மூச்சாக ஈடுபட்டு நம்மளோட கவனம் முழுசையும் அதில் மட்டும் செலுத்தணும். நம்பர் 3, செஞ்சு முடிக்க வேண்டிய விஷயங்களுக்கு நேரத்தை சரியாக நிர்ணயம் பண்ணணும். ரொம்ப அவசரமான வேலை எது, சாதாரண வேலை எது அப்படின்றத பொறுத்து அதுக்கான நேரத்தை ஒதுக்கணும். குறிப்பாக நேரத்தை திறமையாக பயன்படுத்துறது உங்களோட ஒர்க்கில் முழு கவனத்தை செலுத்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி செய்கிறப்ப சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களோட கவனத்தை சிதறடிக்காமல் பார்த்துக்க முடியும். நம்பர் 4, ஒரே நேரத்தில் பல டாஸ்கை செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்தால் நம்மளால் எந்த ஒரு டாஸ்கையும் முழு ஈடுபாட்டோடு செய்ய முடியாது. ஸோ ஒவ்வொரு டாஸ்கையும் தனித்தனியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள டாஸ்க்கை 1 by 1 பார்க்கலாம். இதனால் எல்லா வேலையுமே நம்ம கான்சென்ட்ரேஷனோட அழகாக முடிக்க முடியும். நம்பர் 5, நம்மளை சுற்றி ரொம்பவே நாய்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் எந்த ஒரு விஷயத்துலையும் கவனத்தை செலுத்த முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உதாரணமாக செல்ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகும் இல்லையா? உங்கள் செல்ஃபோனில் வரக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்ட் உங்களோட கவனத்தை திசை திருப்பிகிட்டே இருக்கும். இதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலை தடைப்பட்டுகிட்டே தான் இருக்கும். முக்கியமான வேலையில் இருக்கும்போது நம்ம செல்ஃபோனோட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. நம்பர் 6, நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்துறதுல சரிவிகித உணவுக்கும் உடற்பயிற்சி, அதாவது எக்ஸசைஸ்க்கும் பங்கு இருக்குது. தேவையான ஊட்டச்சத்து நம்ம உடலுக்கு இல்லைன்னா அது மயக்கத்தையும் சோம்பலையும் தான் ஏற்படுத்தும். வைட்டமின் இ அதிகம் உள்ள பருப்பு வகைகள், பழங்களை அதிகமாக சாப்பிடுங்க. மேலும் நம்ம தினமும் எக்ஸசைஸ் பண்ணுறத பழக்கமாக்கிக்கணும். டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறது உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை குறைச்சி உங்களோட ப்ரொடக்டிவிட்டியையும் கான்சென்ட்ரேஷனையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறத உங்கள் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல கூட நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். டெய்லி மதிய உணவு முடிச்சதுக்கப்புறமா உங்களோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய இடத்துலையே நீங்கள் சின்னதாக ஒரு வாக்கிங் போகலாம். மேலும் டெய்லி ஜிம்முக்கு போகிறத நீங்கள் பழக்கமாக வச்சுக்கலாம். நம்பர் 7, ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும்னு இருக்கிறப்ப அதை இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறீங்களா? அப்படி தள்ளி போடக்கூடாது. எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் அதை முடிச்சுட்டு தான் அந்த பிளேஸை விட்டு நம்ம எந்திரிக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. நம்பர் 8, நம்ம எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்படின்னாலும் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நேரத்தில் தன்னோட முழு கவனத்தையும் செலுத்தி சிறப்பாக அந்த வேலையை செய்ய முடியும். அதாவது சில பேருக்கு காலையில் அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ஈவினிங் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் ப்ரொடக்டிவிட்டி எந்த டைம் அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சு அந்த டைமில் உங்களுக்கு சவாலான வேலையை நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். நம்பர் 9, பாசிட்டிவாக யோசிங்க. உங்களோட மனசை ஒருமுகப்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா என்னால் என்னோடய மனசை ஒருமுகப்படுத்த முடியும்னு அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிகிட்டே இருங்க. இப்படி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியாமல் உங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகும். நம்பர் 10, தெளிவான தொடக்கமும் தெளிவான முடிவும் இல்லாமல் ஒரு வேலையை தொடங்கினா அது குழப்பத்தில் தான் போய்விடும். ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டி இருந்துச்சுன்னா அந்த வேலையை சின்ன சின்ன டாஸ்காக பிரிச்சுக்கலாம். இப்படி சின்ன சின்ன டாஸ்காக பிரித்ததுக்கப்புறமா எந்த டாஸ்க்கை முதல்ல செய்கிறது, எதை லாஸ்ட்டு செய்கிறது,
எல்லாத்தையும் எப்படி ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வேலையை செய்ய தொடங்கலாம். நம்பர் 11, உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சில பயிற்சிகள் இருக்குது. இந்த பயிற்சிகளை நீங்கள் டெய்லி செய்கிறதுனால உங்கள் நினைவாற்றலும் அதிகமாகும், உங்களோட கான்சன்ட்ரேஷன் பவரும் அதிகமாகும். நம்பர் 12, தியானம் அப்படின்றது ஒரு சிகிச்சை கிடையாது. ஆனால் தியானத்தை கற்றுட்டு முறையாக செஞ்சுட்டு வந்தால் நம்மளோட மனசை ஈஸியாக கட்டுப்படுத்த கற்றுக்கலாம். டெய்லி தியானம் பண்ணுறது உங்களோட மனசை அமைதிப்படுத்தி உங்களோட மனசை ஒருமுகப்படுத்தும் திறனை வளர வைக்கும். நம்பர் 13, ஒரு வேலை சிறப்பாக செஞ்சு முடிக்க அதில் அதிக நேரம் ஈடுபடுறது ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ நம்மளோட மனம் முழுசையும் செலுத்தி போதுமான நேரம் எடுத்துகிட்டு நிதானமாக ஒரு வேலையை செஞ்சோன்னா அந்த வேலையை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும். நம்பர் 14, மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு நம்மளோட மூளையை பழக்கப்படுத்தணும். அதுக்கு போதுமான பயிற்சி நம்ம கொடுக்கணும். ஒரு பொருள் மேலே சில வினாடிக்கு மேலே நம்மளால் கவனத்தை செலுத்த முடியலனா கூட அதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்தி நம்மளால் அதிக நேரம் கவனத்தை செலுத்த முடியும். நம்பர் 15, நேரத்துக்கு நம்ம தூங்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 மணி நேரமாவது இரவு தூக்கம் நமக்கு இருக்கணும். சரியாக தூங்காததுனால ஏற்படக்கூடிய அசதி, களைப்பு இது எல்லாமே நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்துறத கண்டிப்பாக பாதிக்கும். ஸோ ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது இரவு தூக்கம் இருக்கணும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்த 15 டிப்ஸும் உங்களோட மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், Body&Soul தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.